Hello children, welcome to the English class. In this video, we are going to see the paraphrase of the poem All the World's a Stage by William Shakespeare. Contextual meaning of a difficult phrases. Okay. ஸோ இந்த போயமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில ஃப்ரேசஸ் இருக்குது இல்லையா, ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிளாக் கலரில் நல்லா ஹைலைட் பண்ணி போல்டாக கொடுத்துருப்பாங்க. அதோடைய மீனிங்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு நடத்தும் போதே மீனிங் சொல்லியிருப்பேன். ஆனால் அதுக்கு அந்த ஃப்ரேசஸ்க்கு மீனிங் சொல்கிறேன். ஷேக்ஸ்பியர் சொன்ன ஃப்ரேசஸ்க்கு ரியலாக என்ன மீனிங் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்போவுமே நீங்கள் போயம் எழுதும்போது போயமோட லைனை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கொஞ்சம் அதிகமாக தருவாங்க. இது ஷேக்ஸ்பியரோட ப்ளே அப்படின்னாலே நிறைய மீனிங் இருக்கும். அது ப்ளேயாக இருந்தாலும் சரி, அது போயட்ரியாக இருந்தாலும் சரி, டீப் மீனிங் நிறையா இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு இதை செப்பரேட்டாகவே ஒரு வீடியோவாக போடுறேன். நீங்கள் இந்த பார்த்தாலே நீங்கள் பேராகிராஃப் மேக் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் பேராகிராஃபில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா நீங்கள் மெமரைஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரியா? இப்போ உங்களுக்கு 11th 12th இருக்கிற இப்போ 11th முடிச்சிட்டிங்க, 12th இருக்கிற எல்லா லெசன்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்குது. சரியா? எல்லாமே நாங்கள் காலேஜில் படித்தது தான் உங்களுக்கு இப்போ ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சும்மா பேராகிராஃப் எழுதினாலாம் உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. அப்போ கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கொடுத்துருக்க நியூ புக் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் லெவலுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்படி இருக்கும்போது எல்லா ரைட்டர்ஸுமே இதில் ரொம்ப ஃபேமஸான ரைட்டர்ஸ். நாங்கள் காலேஜில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கிறப்போ எங்களுக்கு ரைட்டர்ஸ் உங்களுக்கு இப்போ ஸ்கூல் டேஸ்லேயே கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு பேராகிராஃப் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எப்படி மார்க் கொடுப்பாங்க? அப்போ நீங்கள் பேராகிராஃபில் 5 out of 5 நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணணும். கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு போயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த போயமுக்கு ஏன் அந்த தலைப்பு வச்சாங்க, அந்த தலைப்புக்கு என்ன அர்த்தம், அந்த போயமில் என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, அந்த போயம் என்ன ஃபார்மில் இருக்குது, என்ன தீம் இருக்குது, அந்த போயமில் என்ன டோன் இருக்குது, இதெல்லாம் எழுதுறது தான் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் அந்த போயமை எக்ஸ்பிளைன் பண்ணி நடுவில் எழுதணும். இப்படி எழுதினா தான் உங்கள் பேராகிராஃப் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு மார்க் நல்லா கொடுக்கும். குறைக்கவே மனசு வராது. சரி, அப்படியே ஃபுல் மார்க் 5 out of 5 கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் எழுதணும். சரியா? இப்போது இங்கே புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா போயமுக்குமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஷேக்ஸ்பியரோட போயமுக்கு மட்டும் கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைன் 13th லைனில் ஜெலஸ் இன் ஆனர்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஜெலஸ் இன் ஆனர் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜில் வருது? நம்ம 4th ஸ்டேஜ், சோல்ஜர் ஸ்டேஜில் இல்லையா? அதுக்கு மீனிங் பாருங்கள். த யங் மேன் டேக்ஸ் கிரேட் கேர் ஆஃப் ஹிஸ் ஆனர், ஹிஸ் ரெப்புடேஷன் ஆஸ் அ குட் மேன். ஸோ இப்போ அந்த இளமை பருவத்தில் யூத் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்க மேலே பொறாமப்படுவான். அதே மாதிரி தான் பேரும் புகழுமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பாடுபடுவான். அதுதான் என்னது? ஜெலஸ் இன் ஆனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்கள். Sudden and quick in quarrel. Quarrel is a slightly old-fashioned word for an argument. Sudden here means unpredictable. So in an argument, this young man might suddenly become violent. So இந்த இடத்துல சடன் அண்ட் குவிக் இன் குவாரல் இதுவும் என்ன ஸ்டேஜை குறிக்குது அப்படின்னா சோல்ஜர் ஸ்டேஜ் தான் குறிக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் அவன் என்ன பண்ணுவான்? யூத்து திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சிடும். ஆர்கியூமெண்ட். நீங்கள் சண்டை போடுவான் அப்படின்னா அப்படியே அடித்து உதச்சிக்கிறது கிடையாது. பேசிகிட்டு இருக்கும்போதே ரொம்ப டென்ஷனாக ஆகிடுவாங்க இல்லையா? பொறுமையை இழந்துருவாங்க. சரியா? அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சடன் அண்ட் குவிக் இன் குவாரல். அந்த ஆர்கியூமெண்ட்டில் எப்படி இருப்பாங்க? சடன்லி பிகம் வயலண்ட். ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சாஃப்டாக பேச தெரியாது அவங்களுக்கு அந்த வயசில். சரியா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் கூட உங்களுடைய பேராகிராஃபில் எழுதிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் லைன் 14. சீக்கிங் த பபுள் ரெப்யூட்டேஷன். பபுள் ரெப்யூட்டேஷன்னாலே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பபுள்ஸ் சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். அப்போது என்ன சொல்கிறாங்க? டெம்ப்ரவரியை தான் அப்படி சொல்கிறாங்க. பெர்மனெண்ட்டாக இருக்காது, டெம்ப்ரவரியாக தான் இருக்கும். அப்போது பேரும் புகழும் டெம்ப்ரவரியாக இருக்கிற பேரும் புகழுக்காக ரொம்ப பாடுபடுவான். A bubble is empty, so by seeking the bubble reputation, Shakespeare means a short-lived glory. ஸோ இந்த இடத்துல பபுள்னால் என்னன்னு சொல்கிறாருன்னா ஷேக்ஸ்பியர் எம்டின்னு சொல்கிறாங்க, நத்திங்னு அர்த்தம். சரியா? அப்போ சீக்கிங் த பபுள் ரெப்யூட்டேஷன்னா ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாருன்னா ஷார்ட் லிவ்ட் க்ளோரி, கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இருக்கிற சந்தோஷத்தை தான் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாரு, அதாவது நிலையில்லாத சந்தோஷத்தை தான் ஷேக்ஸ்பியர் இங்கே என்னன்னு சொல்கிறாரு? பபுள் ரெப்யூட்டேஷன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன் 15. ஈவன் இன் த கேனன்ஸ் மவுத். அ கேனன்
means a large gun and its mouth was at the front, so the man seeks his reputation even it means standing in front of guns. நான் ஏற்கனவே சொன்னேன் cannon's mouth, cannon அப்படின்னாலே பீரங்கின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பீரங்கியோட வாய்க்கு முன்னாடி போய் மனுஷன் நிற்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய வாழ்க்கையில் பேரும் புகழும் கிடைக்கணும்னா அவன் பீரங்கிக்கு முன்னாடி கூட நின்று தைரியமாக சண்டை போடுற மாதிரி சண்டை போட தயங்க மாட்டான். அந்தளவுக்கு அவன் வந்து பேரும் புகழுக்காக பாடுபடுவான்னு இங்கே சொல்கிறாங்க. சரியா? ஃபால்ஸ் ரெப்புடேஷன், பொய்யான புகழ்ச்சிக்காக அவன் ரொம்ப ஏங்குவான். எந்த ஸ்டேஜில்? சோல்ஜர் ஸ்டேஜில். அதனால தான் இங்கே சோல்ஜர்னு சொல்லியிருக்காங்க. போராடுறான், தன்னுடைய பேரும் புகழும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்காக தற்பெருமைக்காக ரொம்ப போராடுறனால தான் இங்கே ஷேக்ஸ்பியர் அவனை சோல்ஜர்னு சொல்லியிருக்காரு. சரியா? சோல்ஜர்னா ஆர்மியில் வர சோல்ஜர் கிடையாது, நாட்டுக்காக போராடுறவன் கிடையாது, தன்னுடைய பெருமைக்காக போராடுறனால தான் இன்டைரக்டாக ஷேக்ஸ்பியர் வந்து அவனை சோல்ஜர்னு கூப்பிட்றாரு. இந்த நேம் எல்லாமே வந்து மெட்டஃபர் தான். சரியா? அடுத்தது Capian lined. To line means to fill something at the edges. Here the man was fat from eating good chicken. ஸோ இங்கே கேப்பியன் லைனை நல்லா லஞ்சம் வாங்கி வாங்கி வரிசையாக சிக்கன் அடுக்கி வச்சு சாப்பிட்டு நல்லா தொப்பை ரவுண்ட் பெல்லி வந்துடுதுன்னு சொல்கிறாருல. என்ன ஸ்டேஜில் இது? ஜஸ்டிஸ் ஸ்டேஜ், அதாவது மிடில் ஏஜில் 5th ஸ்டேஜில் இந்த மாதிரி லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நல்லா வசதியாக வாழ்ந்து தொப்பையெல்லாம் போட ஆரம்பிச்சிரும். அதுதான் வந்து 5th ஸ்டேஜ். நெக்ஸ்ட் பாருங்கள், லைன் 20ல் லீன் அண்ட் ஸ்லிப்பர்ட் பேண்டலூன். திஸ் ஃப்ரேஸ் டிஸ்கிரைப்ஸ் அ தின் ஓல்ட் மேன். ஸோ லீன், பேண்டலூன்னாலே ஃபன்னி ஓல்ட் மேன் சொல்லிட்டேன். லீன்னாலே தின், மெலிஞ்சு இருக்கிற வயசானவர், எலும்பு கூடு மாதிரி உடம்பு ஆகிடும். நல்லா 5th ஸ்டேஜில் லஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பெருத்த உடம்பெல்லாம் வயசான உடனே நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போயிடும், உடம்பு ஒல்லியாக ஆகிடும். சரியா? அடுத்தது shrunk shank. To shrink means shrinkோடைய past tense தான் shrunk. சரியா? To shrink means to grow smaller and shank is a piece of meat cut from a leg of an animal. So man's leg have grown narrower with age. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷனுடைய கால் வந்து வயசாக சுருங்கி போயிடும் மீன்ஸ் ஒல்லி ஆகிடுவாங்க, எலும்பு தோலுமாக ஆகிடுவாங்க. நல்லா டைட்டாக இருந்த அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே என்னவா மாறிடும், ரொம்ப லூஸாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ட்ரெபிள். A treble is a higher part of a piece of music. So Shakespeare is referring to a boy's high-pitched voice. Okay. ஸோ இங்கே ட்ரெபிள்னா என்ன சொல்கிறாரு? ஹை பிச் ஆஃப் மியூசிக். இங்கே மியூசிக்காக இருந்தாலும் இந்த இடத்துல ஷேக்ஸ்பியர் ட்ரெபிள் எதை சொல்கிறாருன்னா, அந்த மேன், ஓல்டு மேனுடைய ஹை பிச் வாய்ஸை தான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆப்ளிவியன். இஃப் சம்ஒன் இஸ் ஆப்ளிவியஸ், he or she doesn't know what is happening around him or her, and if he or she lives in oblivion, he or she is completely forgotten by other people. அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னுடைய ஆப்ளிவியன்கிற வேர்டு எங்கே வந்திருக்கு, என்ன ஸ்டேஜில் யூஸ் பண்ணியிருக்காரு ஷேக்ஸ்பியர்? செகண்ட் சைல்டிஷ்னஸில் யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்க அவங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா விஷயங்களையுமே மறந்து போயிடுவாங்க. லாஸ் ஆஃப் மெமரி, அதுதான் இங்கே வந்து ஆப்ளிவியன் சொல்கிறார். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கண்டெக்ஸ்டுவல் மீனிங். இதை நீங்கள் வந்து உங்களுடைய சம்மரியில் இன்க்ளூட் பண்ணுங்கள். சரியா? இப்போ வந்து இந்த போயமுடைய டோன், மூட் இதெல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஓகே. ஸோ இந்த போயம் ஒரு மோனோலாகுன்னு நமக்கு முன்னாடியே தெரியும். மோனோலாகுனா ஒருத்தங்க வந்து பேசிட்டு போகிற மாதிரி இல்லை பாடுற மாதிரி இருந்தால் அதை மோனோலாகுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க நம்மக்கிட்ட, அதாவது லிசனர் அமைதியாக இருப்பாங்க, ஸ்பீக்கர் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. சரியா? பேசுகிறவங்க, கேட்குறவங்க வாய் திறந்து பேசவே மாட்டாங்க. இவங்க மட்டும் பேசிக்கிட்டே போகிறது தான் என்னது, 2 பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தங்க பேசவே மாட்டாங்க, ஒருத்தங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் அதை மோனோலாகுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த போயமை ஒரு சானட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சானட் அப்படின்னா 14 லைன்ஸ் போயம். இதில் 2 சானட்டும் சேர்ந்து இருக்குது. சரிங்களா? 28 லைன்ஸ் இருக்குது. அப்போ 2 சானட்ஸாக சேர்த்து எழுதியிருக்காரு ஷேக்ஸ்பியர். ஸோ இந்த டைட்டில் ஃபஸ்ட்டு பாருங்கள், டைட்டில் சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கலாம். ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ் அப்படிங்கிறதே ஒரு மெட்டஃபர் தான். சரியா? ஏன்னா வந்து உலகமே ஒரு நாடக மேடைன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது, ஸ்டேஜ் ரெஃபர்ஸ் டு ஏஜஸ், ஆல் த வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லா மனுஷங்களுடைய வாழ்க்கையை குறிக்குது. எல்லாரோட வாழ்க்கையுமே வந்து ஒரு ட்ராமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் மூட் ஆஃப் த போயம். இந்த போயமுடைய மூடு எப்படி இருக்குது, அதாவது இந்த போயமில் அந்த ஜாக்வஸ் பேசுகிறான் இல்லையா, அவனுடைய பேச்சு எப்படி இருக்குது, எந்த விதமாக இருக்குது, அதுதான் எனது மூடுன்னு சொல்கிறாங்க. இந்த மூட் ஆஃப் த போயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னா என்ன, இந்த போயமில் சொல்லப்பட்டிருக்க எல்லா கருத்துமே உண்மையானது தானே, நடைமுறைக்கு இப்போவும் சாத்தியமாக இருக்கு இல்லையா. பென் ஜான்சன் ஒரு ரைட்டர், ஃபேமஸ் ரைட்டர், எஸ்ஏயிஸ்ட், நிறைய எஸ்ஏ எழுதுவார். அவர் வந்து ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷேக்ஸ்பியர் இஸ் ஃபார் ஆல் ஏஜஸ். ஷேக்ஸ்பியர் எல்லா காலத்துக்கும் பொருத்தம் உள்ளவராக இருக்கார். 600 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதி வச்சுட்டு போனது எல்லாமே இன்ன வரைக்குமே கரெக்டாக தானே இருக்குது. இவர் சொல்லியிருக்க 7 ஸ்டேஜஸும் வந்து மாறிடுமா, யார் பிறந்தாலும் அவங்களுக்கு பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும். அவங்க குழந்தையாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் டீனேஜ், அப்புறம் யூத், மிடில் ஏஜ், ஓல்ட் ஏஜ், அப்புறம் வெரி ஓல்ட் ஏஜ், இது எல்லாமே வரும் இல்லையா. ஸோ அதனால் ஷேக்ஸ்பியர் எழுதினது எல்லாமே இன்ன வரைக்குமே ஃபேக்டாக இருக்குது. ஸோ அப்போது இந்த போயம் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது, என்ன மூடில் இருக்குது, மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். நெக்ஸ்ட்டு தீம் ஆஃப் த போயம். தீம் ஆஃப் த போயம் என்னென்னு பாருங்கள், சைக்கிள் ஆஃப் ஹியூமன் லைஃப். மனிதனுடைய வாழ்க்கை சங்கிலியை பற்றி சொல்லியிருக்கார். வாழ்க்கை சங்கிலின்னா அவன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அவன் எப்படிலாம் எந்த விதமாக வாழறான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாரு ஷேக்ஸ்பியர், மேன் இஸ் த அல்டிமேட் லூசர் இந்த கேம் ஆஃப் லைஃப். கேம் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்னது, வாழ்க்கை அப்படிங்கிற விளையாட்டில் மனிதன் தான் வந்து தோற்று போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி, வயசு ஆகிட்டே தான் இருக்கும் இல்லையா. நம்ம வந்து மார்க்கண்டேயன் மாதிரி என்றும் 16 எல்லாம் இருக்க முடியாது இல்லையா. எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, என்ன மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இளமையாலாம் இருக்க முடியாது. முதுமை வந்தே ஆகும். முதுமை வந்தால் இறப்புன்னு ஒன்று வந்து தான் ஆகும். என்னாலலாம் சாக முடியாது, சாகாத வரவங்களாம் நம்மளால் கேட்க முடியாது. ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் நடக்காது. டிவியில் காட்டுவாங்க அசுரர்கள் சாகா வரம் பெற்றார்கள்லாம், அதெல்லாம் ஃபேக்டாக ரியலாக நடக்காது. சரியா. அடுத்தது டோன் ஆஃப் த போயம். டோன் ஆஃப் த போயம் அப்படின்னா இந்த போயமுடைய இப்போ டோன் எப்படி இருக்குது, மியூசிக் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நம்ம அந்த இதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, மெலடி, கானா சாங்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த டோன் ஆஃப் த போயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பர், SOMBER. சாம்பர் அப்படின்னா என்னென்னா டல்னு அர்த்தம், சேடுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஃபிலாசபிக்கல் போயம் இது, சரியா, ரொம்ப தத்துவமான ஒரு போயம் இது. அதனால் தத்துவங்கள் எப்போவுமே வந்து ஜாலியாக இருக்காது, படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும், அதாவது சோகமாக இருக்குது இது. அண்ட் ஆல்சோ மெலங்கலி சாங் அப்படின்னு சொல்கிறாங்க. மெலங்கலி MELANCHOLY. மெலங்கலி அப்படின்னா சேட்னஸ்ன்னு அர்த்தம். இந்த கேரக்டர் ஜாக்வஸ் இவன் பாடுற எல்லா பாட்டு, இந்த பாட்டு 28 வரிகள் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கை. அதாவது மனிதன் வந்து டெம்ப்ரவரியாக தான் இந்த உலகத்தில் இருக்கான், ஆனால் அதுக்குள்ளே அவன் ரொம்ப என்னென்ன ஆட்டம் ஆடுறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற விதமாக ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு. ஓகேவா. இதுதான் இந்த போயமுடைய கான்செப்ட். இப்போ இந்த போயமுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.